அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எம்எஸ் ஆஃபீஸ். எம்எஸ் ஆஃபீஸ்னால் எப்படி அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்எஸ் ஆஃபீஸை அது யாருக்கு ஆரம்பித்தான்றதை பற்றி பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் இஸ் ஏ கம்பெனி ஆர் கார்பரேஷன் இன் யூஎஸ்ஏ. பில்கேட்ஸ் த ஓனர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. அது வந்து ஆரம்பித்த ஒரு பேர் என்னன்னா பில்கேட்ஸ். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எந்த கம்பெனி எந்த நாட்டில் ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏன்ற கண்ட்ரியில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது மைக்ரோசாஃப்ட். வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட்? மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃபீஸ் ஒர்க் சச் அஸ் டாக்குமெண்டேஷன், ஒர்க் ஷீட், ப்ரெசன்டேஷன் அண்ட் டேட்டா பேஸ். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்றதுனா டாக்குமெண்டேஷன் ஒர்க்குக்காக, ஒர்க் ஷீட் பர்பஸ், அப்புறம் வந்து ப்ரெசன்டேஷன், அடுத்தது வந்து டேட்டா பேஸ்ன்றதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து மொத்தம் 4 பேக்கேஜஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட், எம்எஸ் ஆக்சஸ். இது வந்து இதை பற்றி எம்எஸ் வேர்டு இந்த 4 டைப்பை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். இப்போ இதில் வந்து என்னென்னா இப்போ ஜஸ்ட் அது எம்எஸ் வேர்டுனா என்னது, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன இருக்குன்றது மட்டும் இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கேஜ் என்னென்னா எம்எஸ் வேர்டு. எம்எஸ் வேர்டுனா இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு இது ஓப்பன் பண்ணிங்கன்னா, எம்எஸ் வேர்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். அதுதான் இந்த ஸ்லைட் ஷோவில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாட் இஸ் எம்எஸ் வேர்டு? Microsoft Word is a word processing software package. You can use it to type letters, reports and other documents. The 4 main operations of a word processing package are defining the form of the document, entering the document from keyboard, editing or modifying the document, printing the document. மைக்ரோசாஃப்ட்னா ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா லெட்டர் டைப் பண்ணுறதுக்கு, ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது, மற்ற டாக்குமெண்ட்லாம் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட் 4 மெயின் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா டிஃபைனிங் த ஃபார்ம் ஆஃப் த டாக்குமெண்ட். அது என்ன டாக்குமெண்ட்டுன்றதை பேர் கொடுக்குறோம், அது என்ன டிஃபைன் பண்ணுறோம். சப்போஸ் அது வந்து லெட்டராகவும் இருக்கலாம், ஒரு புக்காகவும் இருக்கலாம், வேறு ஏதாவது டாக்குமெண்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். அதான் டிஃபைனிங் த ஃபார்ம் ஆஃப் த டாக்குமெண்ட் சொல்கிறாங்க. என்ட்ரிங் த டாக்குமெண்ட், நம்ம அந்த டேட்டாவை பார்த்து கீபோர்டு அடிக்கிறீங்களா, அதுதான் என்ட்ரிங் டாக்குமெண்ட். அடுத்து எடிட்டிங்னா நமக்கு தேவை மாதிரி எடிட் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் மாற்றிக்கலாம், சைஸ் மாற்றிக்கலாம், அதுதான் எடிட்டிங். அப்புறம் வந்து கடைசியாக நம்ம எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறோன்றதை தான் பார்க்குறோம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் எம்எஸ் வேர்ட் என்னென்னு பாருங்கள். ஃபார்மேட்டிங் பார்னு ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் பார் இருக்குது, ஸ்க்ரால் பார் இருக்குது, கர்சர், வியூ சாய்ஸஸ், டிராயிங் டூல் பார், ஸ்டேட்டஸ் பார்னு இருக்குது. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா அது மேலே இந்த மாதிரி பாக்ஸ், இந்த மாதிரி வேர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மேலே ஹோம், இன்சர்ட், வியூ, அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா த ரிப்பன் த டிஸ்பிளேஸ் வேரியஸ் கமாண்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆல் டேப்ஸ். இது ஒரு இதுலையும் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு டாக்குமெண்ட் எடிட் பண்ணலான்றது தான் அதை பற்றி இருக்குது. இதை பற்றி எல்லாமே டிப்பாகவே ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம். எம்எஸ் வேர்டை பற்றி தனி ஒரு ஸ்லைடு பிபிடி ரெடி பண்ணி அதை பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம். இப்போ அதில் ஃபீச்சர்ஸ் என்னென்ன பார்க்கலாம். ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம், அதை எடிட் பண்ணுறோம், கிராஃபிக்ஸு, வேர்ட் ஆர்ட், பிரிண்ட் டாக்குமெண்ட், இதுதான் அதோட மைக்ரோசாஃப்ட் வேர்டோட ஃபியூச்சர்ஸ். அப்புறம் வந்து ப்ரூஃபிங் வேர்ட் டாக்குமெண்ட்னா அந்த இப்போ சப்போஸ் ஒரு டாக்குமெண்ட் அடிக்கணும் தப்பாக நம்ம எதாவது டைப் அடிச்சிட்டோம், ஸ்பெல்லிங் தெரியாமல் அடிச்சுன்னா அதை செக் பண்ணுறது. அதில் என்னென்ன இருக்குது ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா ஸ்பெல்லிங் செக்ன்றது ஸ்பெல்லிங் செக் பண்ணும். கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வராமல் இருக்கிறது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் யூஸ் பண்ணுறோம். தெசரஸ்னால் கரெக்டாக கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸாக மீனிங்கான சென்டென்ஸ் வருதான்னு செக் பண்ணுறது தெசரஸ் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி ஆட்டோ கரெக்ட்ன்றது வந்து சப்போஸ் நீங்கள் தப்பாக ஒரு வேர்டு அடிச்சிட்டிங்களோ இல்லை அது வந்து ஆட்டோ கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. Formatting Word document. The process to change the appearance of a document is called the document formatting. You can format a single character, word, line, paragraph or whole document. The document is formatted to make it more attractive and beautiful. The command used to format the document are selected from the home tab. ஹோம் டேப்பில் தான் நம்ம வந்து எல்லா எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாரி இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு லைனோ ஒரு வார்த்தையோ எல்லாத்தையுமே நீங்கள் எடிட் பண்ணலாம். பேராகிராஃப்ல வந்து ஒரு ஹோல் டாக்குமெண்ட்டாகவே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அந்த லைன் மட்டும் எடிட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் ஒரு வேர்டு மட்டும் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அந்த வேர்டை மட்டும் மாற்றுறோம். இப்போ ஹோல் டாக்குமெண்ட்டே வந்து எனக்கு சென்டராக வரணும், எல்லாம் ஆரம்பிக்கிற வேர்டும் சென்டராக வரணும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணலான்றது தான் சொல்கிறாங்க. கிரியேட்டிங் டேபிள்ஸ். மைக்ரோசாஃப்ட் வேர்டு யூஸ் பண்ணி நம்ம டேபிள் கிரியேட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. Microsoft Word provides a tool called table. It is used to organize information of a rows and column. A table is made up of series of rows and columns. Intersection of rows and columns is called cell. அதாவது நம்ம எம்எஸ் வேர்டில் டேபிளும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ரோவும் ஒரு காலம் மெர்ஜ் ஆகி ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒரு ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, செல்லுன்னு சொல்கிறாங்க. அடுத்த பேக்கேஜ் என்னென்னா எக்ஸல் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணால் அப்படி தான் இருக்கும். எக்ஸல் ஷீட் எந்த இடத்துல யூஸ் பண்ணான்றதை பற்றி நம்ம டீப்பாக அந்த டாபிக் பற்றி பார்க்குறப்போ எக்ஸல் ஷீட்னா என்ன, அதில் என்னென்ன இருக்குன்றது மட்டும் இப்போ பார்க்கலாம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்ஸல் நான் பார்ப்போம். நேம் பாக்ஸ், ஆஃபீஸ் பாக்ஸ், குயிக் ஆக்சஸ் டூல் பார், டைட்டில் பார், ஒர்க் ஏரியா, காலம் லெட்டர்ஸ், ஃபார்முலா பார், டேப் லிஸ்ட், ரிப்பன், அதாவது மொத்தமாக என்னென்ன இடம் அட்டாச் ஆகிருக்குன்றதை பார்க்குறது, ஸ்டேட்டஸ் பார், ரோ நம்பர், ஷீட் டேப், ஸ்க்ரால் பட்டன், பேஜ் வியூ பட்டன்ஸ், பேஜ் ஜூம் கண்ட்ரோல். ஆக்சுவலி என்னென்னா ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 இதில் தெரியுது பார்த்தீங்கன்னா. இதேமாரி ஒர்க் ஷீட்டில் நம்ம நிறைய இப்போ சப்போஸ் ஒரு ஸ்கூல் பேர் சொன்னால் இப்போ நான் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கிறேன். அந்த 3 செக்ஷன் இருக்குன்னா அந்த ஷீட் 1ல் 8A, 8B, 8C அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அது 8th நான் மார்க் பண்ணிக்கலாம்.
3 ஃபைல் ஓப்பன் பண்ணாமல் ஒரே இதில் வந்து 8ன்ற ஒரே ஒரு எக்ஸல் ஷீட்டில் நான் 3 செக்ஷன் மெயின்டைன் பண்ணிக்கலான்றது அதான் அந்த ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 மற்றபடி நீங்கள் இதாக இருந்தீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறதுனா அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டு ஓப்பன் பண்ணணும். இப்போ 8th ஏனா 8th ஏக்கு தனியாக நான் லிமிட் ஃபார்ம் பண்ணணும், டேட்டா ரெடி பண்ணணும், 8th பிக்கு ரெடி பண்ணணும், 8th சிக்கு ரெடி பண்ணணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 வந்து நம்ம ரீநேம் பண்ணி 8A 8B 8C. சப்போஸ் இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணலாம், அவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் வாங்கி வச்சுக்கிறது, ஸ்டூடெண்ட் பர்டிகுலர்ஸ் வாங்கி வச்சுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வேறு இடத்துல எந்த இடத்துலாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இதுதான் அந்த ரிப்பன் ஸ்ட்ரக்சர் சொல்லுவீங்களா, வேரியஸ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஹோமு, இன்சர்ட்டு, பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா ரிவ்யூன்றது வந்து அந்த மேலே இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டைப் பண்ணுற டேட்டாவை வந்து எடிட் பண்ணிக்கலாம். MS Excel. Excel is a Microsoft application that is mainly used for calculation and mathematical purpose. இந்த எக்ஸல் ஷீட் எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்கன்னா calculation and mathematical purpose பண்ணணும்னா சப்போஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு மார்க் ஷீட் ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆனுவல் எக்ஸாம் மார்க் ஷீட்டோ ரெடி பண்ணுறோன்னா கடைசியாக வந்து ஆட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் இது வரும். அந்த 2 பர்பஸ்க்காக மோஸ்ட்லி நம்ம வந்து எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணுறோம். அது பற்றி இட்ஸ் a spreadsheet application in which we can add sheets as per our requirements. In a single sheet it consists of rows and columns and cells where every cell has different address. Sum, product, subtraction, division and many mathematical logical functions are available within it. Other features include table, charts, clipboard and more. It is basically used for payrolls, accounts, mathematical and for other business purpose. நம்ம ஸ்கூல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து மார்க் போடுறதுக்கு அதை மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் ஒரு கம்பெனியில் எப்படின்னா அக்கௌண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சேலரி போடுறாங்கன்னா இவங்க எத்தனை நாள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை நாள் லீவ் போட்டால் எவ்வளோ நாள் சேலரி கட் ஆகுன்ற அக்கௌண்ட் பேரோல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த எக்ஸல் ஷீட்டை அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது ஃபீச்சர்ஸ் ஆஃப் MS Excel இதில் பார்க்கலாம். ஹைப்பர் லிங்க், வி கேன் லிங்க் ஒன் ஃபைல் டு அனதர் ஃபைல் ஆர் பேஜ். பொண்ணுங்கிட்ட இப்போ இந்த எக்ஸல் ஷீட் ஹைப்பர் லிங்க்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ சப்போஸ் ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருவாங்க, வெப்சைட் கியூஆர் லிங்க் மாதிரி இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கான ஃபைலோ இன்னொரு பேஜோ வேறு ஒரு பேஜோ ஓப்பன் ஆகும். கிளிப் ஆர்ட், வி கேன் ஆட் இமேஜஸ் அண்ட் ஆல்சோ ஆடியோ அண்ட் வீடியோ கிளிப்ஸ். வேர்ட்லேயும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ கிளிப்ஸ் மாதிரி கூட அதில் ஆடியோ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எக்ஸல் ஷீட்லேயும் ஆட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. சார்ட்ஸ், வித் சார்ட்ஸ் வி கேன் ஆல் கிளியர்லி ஷோ எ ப்ராடக்ட்ஸ் equation to a client. For example, you can display a chart showing with which product is selling more or less than by month, week or so forth. இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்காங்கன்னா ஒரு கம்பெனியோட ப்ரொடக்ஷன் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ இருக்குது, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இருக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்குன்றது வந்து நீங்கள் வந்து டேட்டாவாக காட்டாமல் என்னன்னா பை சார்ட், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதில் வந்து பை சார்ட்டாவோ இல்லை வந்து டேபிள் காலம் ரெப்ரசன்ட் பார்த்தா பார்க்குறது நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் ஈஸியாக புரியுன்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் நான் அங்கே MS வேர்டில் சொன்ன மாதிரி இதெல்லாம் டேபிள்ஸ் பண்ணுவாங்க. டேபிள்ஸ் ஆர் கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ், நேம், ஏஜ். இது நம்ம வந்து ஒரு நம்ம இதாக சொல்லணும்னா நம்ம வந்து டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்னால் சீரியல் நம்பர், அட்மிஷன் நம்பர், அதோட டேட் ஆஃப் பர்த்து, அப்பா அம்மா நேம் எல்லாமே ஒரு காலம் யூஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன், these are both mathematical function, add, subtract, divide, multiply and logical operations. இதெல்லாம் சொல்கிறீங்களா, நம்ம வந்து என்னென்னா நம்ம ஒரு டேபிள் காலமில் வந்து இப்போ ஒரு மார்க் ஷீட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஃபைனல் மார்க் ஷீட், அதாவது வந்து ஆனுவல் எக்ஸாம் மார்க் ஷீட்னா இப்போ எல்லாத்தையும் டோட்டலாக வந்து ஆட் பண்ணுமா, 5 ஸ்பீடுக்கு மார்க் ஆட் பண்ணி அதை ஆவரேஜ் பண்ணி எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ வருது, அதை வந்து 5 டிவைட் பண்ணி ஆவரேஜ் மார்க் எவ்வளோ வருதுன்றது போகிறதுக்காக இந்த நம்ம ஸ்கூலில் இருந்ததுமா யூஸ் பண்ணுறதோ அதை பற்றி நான் சொல்கிறேன். இமேஜஸ் அண்ட் பேக்ரவுண்ட், யூ கேன் இன்கார்பரேட் இமேஜஸ் அண்ட் பேக்ரவுண்ட் டு ஈச் ஸ்பீஷிஸ். நீங்கள் பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் இமேஜஸ் நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். மேக்ரோன்றது என்னன்னா ஒரு ஃபார்முலான்னு வச்சுங்களேன், ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, மெயின் ஃபார்முலா. அதான் மேக்ரோஸ் ஆர் யூஸ் ஃபார் ரெக்கார்டிங் ஈவெண்ட்ஸ் ஃபார் ஃபர்தர் யூஸ். மேக்ரோ யூஸ் பண்ணி இந்த எக்ஸல் ஷீட்டில் நடக்கிறத ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். சில மேக்ரோஸ் யூஸ் பண்ணி நிறையா ஃபங்க்ஷன் இருக்கலாம். நீங்கள் எக்ஸல் ஷீட்டை பற்றி நிறையா படிக்கிறப்ப மேக்ரோஸை பற்றி நிறையா படிப்பீங்க. database, with the database feature you can add any database from other sources to it. இப்போ வந்து நான் வந்து டேட்டாபேஸ் சொல்கிற மாதிரி தான், இப்போ மொத்த ஸ்கூலோட எம்ப்ளம் ஸ்கூலோட மொத்த டீட்டெயிலும் ஒரு டேட்டாபேஸில் இருக்குன்னா நான் வந்து அந்த எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணி நான் வந்து 8A இதையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், 8th கிளாஸ் ஃபுல்லாக மேட்ச் பண்ணலாம், அதே மாதிரி ஹையர் செகண்டரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்களா, அதுதான் டேட்டாபேஸ். ஷார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங், இதை மாதிரி என்ன சொல்கிறதுனா, இப்போ ஷார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங்னா ஒன்று அரேஞ்ச் பண்ணுறது, அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுறது, டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி தான் ஷார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து ஒரு 8A வந்து ஆர்டராக இல்லாமல் இருக்குது, ஏபிசிடி அட்டனன்ஸ் ஆர்டர் இல்லாமல் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டிங்கில் போய்ட்டு அசெண்டிங் ஆர்டர் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன், A to Z அந்த ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணால் எல்லாமே வந்து ஏலேருந்து இசட்குள்ளே என்னென்ன முடியுதோ அது எல்லாமே ஆர்டராக ஸ்டார்ட் ஆகி காட்டும். அதான் சொல்கிறேன் டேட்டா வேலிடேஷன். திஸ் டூ கேன் ஹெல்ப் யூ டு கன்சாலிடேட் யுவர் டேட்டா. டேட்டா வேலிடேஷன், அது நீங்கள் கொடுக்குற டேட்டா கரெக்டாக தப்பா, சப்போஸ் நீங்கள் ஃபார்முலா தப்பாக போச்சுன்னா அது தப்பாக ஆம்பர்சன்ட் வேல்யூன்னு காட்டும். அப்படின்னா நீங்கள் கொடுத்த வந்து ஃபார்முலா தப்பு, அதான் டேட்டா வேலிட்னா நீ கொடுக்குற வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கரெக்டாக தான் அந்த வேல்யூ காட்டும். தப்பாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஃபார்முலா தப்புன்னு சொல்லிட்டு வேறு ஒரு எரர் காட்டுற மாதிரி காட்டும். Grouping, the grouping feature helps you both to group your data and group it so that you have subtotals and so forth. grouping ஒன்றும் கிடையாது. இப்போ நிறைய டேட்டா ஒரு ஷீட்டில் வந்து 300-400 இருக்கும், அது குரூப் பண்ணி வச்சுட்டுனா ஒரே ஷீட்டாக வந்துடும். அன்குரூப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து தனியாக ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும். அதுதான் குரூப்பிங்கிற ஆப்ஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க. பேஜில் your teams, color, sheets, margin, size, background, breaks, prints, styles, sheet height, width, scaling, grid, heading, views, bring to
bring to front or back align one, and many more available for you to lay out your page அப்படின்னு சொன்னாங்கன்னா லேஅவுட்னா நம்ம எடிட் பண்ணுறது தான். அதில் கலர் கொடுத்துக்கலாம், தீம்ஸ் கொடுத்துக்கலாம், ஷீட் சைஸு A4 A3 அந்த மாதிரி இருக்கீங்களா, சைஸ் கூட மாற்றிக்கலாம், பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம். அதேமாரி ஸ்கேலிங் அதோட இப்போ சைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகலைன்னா அந்த ஸ்கேலிங் வந்து சைடில் இருக்கும் ரூலர் சைஸு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் எக்ஸாம்பிள் பாருங்கள். டிவிஷன் 50 டிவைடட் பை 50னா 7.5. மல்டிப்ளிகேஷன் அது பாருங்கள், ஈக்குவல் டு போட்டு ஃபார்முலா போட்டுருங்க. 75 டிவைடட் பை 10 போட்டதுனால தான் அது ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஈக்குவல் டு அந்த 2 வேல்யூ போட்டுறதுனால அது வந்துருக்கு. ஓகேங்களா. அடுத்தது 10 × 10 × 8 80 அடிஷன் 5 + 10 60. எல்லாத்துக்குமே என்னென்னா இந்த ஈக்குவல் டு போட்டால் இந்த இடத்துல ஃபார்முலா போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்துடும். அடுத்தது கிராஃப். நான் சொன்னீங்கன்னா ஒரு டேட்டா ரெப்ரசன்டேஷனு, ஒரு கம்பெனியோட எவ்வளோ மாதம் எவ்வளோ இது பண்ணிக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்க, சேல்ஸ் ரிப்போர்ட்டு. இது வந்து நம்ம இன்னும் மேக்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்த நீங்கள் ஹையர் செகண்டரி ஹை ஸ்கூல் போனீங்கன்னா வந்து சார்ட் இது கிராஃப் யூஸ் பண்ணுவீங்க. அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்காக இது யூஸ் பண்ணலாம் வேல்யூ வச்சு. அப்புறம் சம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் MS Excel. ஆவரேஜ், கவுண்ட்டு. இப்போ வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து மொத்தம் ஆவரேஜாக எவ்வளோ வேல்யூ வருது. இப்போது சப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சிங்களா, 5 சப்ஜெக்ட்டில் ஆவரேஜாக எவ்வளோ மார்க் எடுக்கிறான்ற ஃபங்க்ஷன், இந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். கவுண்ட்டு. இப்போ ஒரே பேரில் எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ என் பேர் வந்து பாலச்சந்திரனா, என்னமாரி எத்தனை ஸ்கூலில் எத்தனை பேர் இருக்காங்க கவுண்ட் பண்ணால் அது பார்க்கலாம். பையோட வேல்யூனாவோ அது வரும். சம்முனா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து மொத்தமாக 5 சப்ஜெக்ட்டில் எவ்வளோ டோட்டல் எடுத்துருக்கான்றதுக்கு சம் பண்ணுறதுக்கு. ப்ராடக்ட்னா மல்டிஃபிகேஷனு. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மேக்ஸில் 100க்கு 100 எடுத்துட்டாங்கன்னா அது மேக்ஸிமம்ன்ற ஃபங்க்ஷன் வச்சு நமக்கு மேக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். இஃப்ன்றது கண்டிஷன். அது வந்து நாங்கள் அப்புறமா சொல்கிறேன் எப்படின்னு. அடுத்து 3வது பேக்கேஜ் வந்து பவர் பாயிண்ட் வந்து மோஸ்ட்லி இது பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம எடுக்கிறது, நம்ம கிளாஸ் எடுக்கிறீங்களா, இதுவே பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தான். இப்போ நீங்கள் சாதா கிளாஸில் நடத்தினா உங்களுக்கு அது புரியாது. நீங்கள் மட்டும் எதுவும் இப்போ நான் ஒரு ஸ்லைடு போட்டு காட்டுறதுனால உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். சொல்கிற வர கண்டென்ட்டும் உங்களுக்கு புரியும். அதேமாரி உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக புரியும். பவர் பாயிண்ட் இப்படி தான் இருக்கும் ஸ்லைடு. அதான் பேஜ் இருக்கு, பார்த்துங்க. அடுத்து பவர் பாயிண்ட். வாட் இஸ் பவர் பாயிண்ட்? பவர் பாயிண்ட் இஸ் a computer software created by Microsoft which allows the user to create slides with recording, narration, transition and other features in order to present information. An example of PowerPoint is presentation software made by Microsoft. அதான் நம்ம சொன்னால் ப்ரெசன்டேஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம சாதா கொடுக்குறோம் கிளாஸ் எடுக்க சாதா வந்து ஒன்று தியரியாகவே எடுத்துகிட்டு சொல்லிட்டு போயிட்டா உங்களுக்கு புரியாது. அதே மாதிரி இந்த ஸ்லைடோ அல்லது சில அனிமேஷன்ஸ்லாம் போட்டு காட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கேட்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும்ன்றதுக்காக தான் அந்த பவர் பாயிண்ட் இது யூஸ் பண்ணுறாங்க. அதோட ஃபீச்சர்ஸ் நல்லா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதே தான் சொன்ன மாதிரி அனிமேஷன், ஆட்டோ ஷேப்ஸ், எடிட்டிங் ப்ரெசன்டேஷன், ஸ்பெல் செக்கிங் அண்ட் ப்ரெசன்டேஷன், ஹைடிங் அண்ட் அன்ஹைடிங் ஸ்லைட்ஸ், ரன்னிங் ப்ரெசன்டேஷன், ஸ்லைட் ட்ரான்ஸ்லேஷன், சேவிங் ப்ரெசன்டேஷன், பிரிண்டிங் ப்ரெசன்டேஷன். இதெல்லாம் இது ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ நான் அனிமேஷன் சொன்ன மாதிரி என்னன்னா ஒரு சின்ன ஆடியோ கிளிப் மாதிரியோ இல்லை வீடியோ கிளிப் மாதிரியோ அது நடுவில் இப்போ இது பண்ணலாம். ஆட்டோ ஷேப்ஸ்னால் ஷேப்ஸ்க்காக வச்சு உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்கு அது யூஸ் பண்ணலாம். அதிலே ப்ரெசன்டேஷனில் ஸ்பெல் செக்கிங்னா சப்போஸ் நான் தப்பாக அதை டைப் பண்ணால் ஸ்பெல் செக் பண்ணதுக்கு அது காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் நம்ம அந்த பவர் பாயிண்ட்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அதை ஃபுல்லாக கிளியராக என்னன்னு பார்க்கலாம். 4th பேக்கேஜ் என்னன்னா மைக்ரோசாஃப்ட் ஆக்சிஸ். வாட் இஸ் MS Access? MS Access is a tool which used to create database and is also a application software. MS Accessனால் ஒன்றும் கிடையாது, அது ஒரு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் தான். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணுறோன்றதான் இல்லை சொல்கிறாங்க. அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா டேட்டாபேஸ், ரெக்கார்ட், ஃபீல்ட், டேபிள், ஃபார்ம், ரிப்போர்ட், பிரைமரி கீ அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து டேட்டாபேஸ் தான் ஃபஸ்ட்டு. இது ரெக்கார்டு. நீங்கள் இப்போ நம்ம ஒரு கிளாஸை பற்றி வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அது உள்ள ஒரு நேமோ இல்லை ஒரு இது சொல்கிறீங்களா, நேம் ஒரு டேபிளர் காலத்தில் ஃபஸ்ட்டு அது மேலே நேமோ அட்ரஸோ சொல்கிறீங்களா, அது பேர் வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. பிரைமரி கீனா யூனிக் கீ. இப்போ வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து நேம் வந்து ஒன்றாவும் இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவோ யாராவது ஒருத்தவங்களுக்கோ சேமாக இருக்கலாம். ஆனால் ஃபோன் நம்பர் அதை மாதிரி இருக்காதுங்களா, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஃபோன் நம்பர் தான் பிரைமரி கீன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி MS Access நான் சொல்கிறப்ப நான் கிளியராக சொல்கிறேன். அப்போ கன்க்ளூஷன் என்னன்னா MS Access சிம்பிளியாக என்ன சொல்லுவாங்கன்னா MS வேர்டு வந்து ட்ரை டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸல் ஷீட்டு ஸ்ப்ரெட் ஷீட்னு சொல்லுவாங்க. MS பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. MS Access வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இது MS ஆஃபீஸோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான். இப்போ நம்ம இதுக்கான அடுத்தது வந்து அடுத்த ப்ரெசன்டேஷன் என்ன பார்க்கலாம்னா MS வேர்டு இதுக்காக யூஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதை ஃபுல் டீட்டெயிலை பற்றி பார்ப்போம். MS Excel அதே மாதிரி MS பவர் பாயிண்ட் அடுத்து கடைசியாக MS Access அப்படின்றத பற்றி கடைசியாக பார்க்கலாம்.